ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி முருங்கைக்காய் தொக்கு. முருங்கைக்காய் அதிகமாக கிடைக்கிற நாளையில் இதே மாதிரி செய்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இது சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை கூட சாப்பிடவும் அருமையாக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். முதல்ல நம்ம முருங்கைக்காய் அதிகமாக கிடைக்கிற நேரத்தில் எப்படி அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிதுன்னு பார்த்துருவோம். முருங்கைக்காய் எடுத்து நல்லா தொடச்சி எடுத்துருங்க. கழுவணி தேவையில்லை. எடுத்து இதை நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருவோம். எந்த பாத்திரத்தில் நம்ம வைக்கமோ அந்த பாத்திரம் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. இப்போ நம்ம சின்ன துண்டாக வெட்டி சின்ன பாத்திரத்துக்குள்ளே வைக்கலாம். ஒரு 2-3 பாத்திரத்துக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் எதுவும் கெடாமல் இருக்கும். நான் 2 மாதம் வரைக்கும் வச்சுருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துருங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க நேரத்தில் இது நம்ம கரண்ட் போனால் தண்ணி அடிக்கும். அதனால் இதில் வைக்கச்சுமையும் நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு மூடி வச்சிடணும். பாருங்கள், இப்போ நம்ம இதை என்ன செய்யணும்னா கட் பண்ண இடத்துல இருந்து ஈரப்பதம் இருக்கும். அதை நம்ம ஒரு வெள்ளை துணி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துடணும். எல்லாம் தொடச்சி எடுத்துக்கிட்டு இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு டிஷ்யூ பேப்பர் போடணும்னா போட்டுக்கிடணும். இல்லைன்னா காட்டன் துணி போட்டு மூடி வச்சு அதுக்கு மேலே டைட்டாக மூடி வச்சுக்கிடணும். ஏர் டைட்டான பாத்திரம் தான் வேணும். அப்படின்னா தான் கெடாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம தொக்கு பண்ணிடலாம். அதுக்கு நான் நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். முருங்கைக்காயை 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். பாருங்க, இதை இப்போ நம்ம இட்லி பானையில் தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்குது, அதில் வச்சிடலாம். இதை நல்லா வேக வச்சு எடுக்கணும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இந்த முருங்கைக்காய் நல்லா வெந்த வாசனையிலே தெரியும். நல்லா வெடிச்சும் இருக்குது. பாருங்கள், இப்போ இதை நல்லா எடுத்து ஆற வச்சுருங்க. நல்லா ஆறின பிறகு தான் நம்ம ஒரு ஸ்பூனை எடுத்து இப்படி எடுத்தால் அழகாக வந்துடும். பாருங்கள், இந்த விதைகளும் நம்மளுக்கு வேணும். இந்த விதைகளில் நல்ல கால்சியம் சத்து இருக்குது. அதனால் விதைகளை தூரப்பட்டுறாதுங்க. அதோடு எடுத்து நம்ம தொக்கு பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படியே எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். நம்ம அந்த விதைகளும் அதோடு சேர்ந்து அரைப்பட்டுரும். பாருங்கள், எல்லாமே போட்டு ரொம்ப நைஸாக வலுவலின்னு அரைக்கணுன்னா ஒரு மாதிரி இருக்கணும், கொஞ்சம் குறகுறப்பாக. பாருங்கள், இப்போ நம்ம அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் விட்டுருவோம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடணும். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 7-8 பல்ல பூண்டை இடித்து சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் அதையும் கீறி போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கண்ணாடி பதம் வரைக்கும் வரணும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. அப்படின்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். ஒரு 1/4 டீஸ்பூன் போடுங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் லைட்டாக செவந்து வரட்டு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா சிவந்து வர்றது வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ ஒரு தக்காளி, ஒரு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப பொடியாக கட் பண்ணி போடுங்க, அப்படின்னா தான் சீக்கிரம் வதங்கி வரும். இப்போ இதை மூடி வச்சு வேக வச்சுருங்க. அப்படின்னா நல்லா சீக்கிரமாக வெந்து வரும். பாருங்க, 2 நிமிஷம் அப்படி இருந்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடும். அப்படின்னா தான் அந்த தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள். மல்லித்தூள் குறைவா போட்டால் போதும். பாருங்கள், இப்போ நல்லா பச்சை வாசனை போன உடனே நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா முருங்கைக்காயில் சதைப்பகுதி, அதை போட்டு நீங்கள் நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா போட்டுக்கலாம். உப்பு பார்த்து உப்பு போட்டுடுங்க. முந்தி கொஞ்சமாக தான் போட்டோம். இப்போவும் ஒரு 1/4 டீஸ்பூன் போடணும். இப்போ நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன்.
அதை விட்டுருவோம். அதை விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. உப்பும் பார்த்து போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கூட ஒரு அரை டீஸ்பூன் போடலாம். இது கொஞ்சம் காரம் இருந்தால் தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மீடியமாக தான் இருக்கும் இந்த காரம். பாருங்கள், எல்லாம் கரெக்டாகிட்டு பச்சை வாசனை போய் நல்லா கமகமணி மணமாக இருக்குது. இதை இப்போ எடுத்துடலாம். சீக்கிரமாக நம்ம செய்திடலாம். அந்த தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தொக்கு ரெடி ஆகிட்டு. இதை சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.